என்னதான் காலையில் மத்தியானம் நைட்டுன்னு விதமாக சாப்பிட்டா கூட இந்த சாயங்காலம் ஸ்கூலு காலேஜ் போயிட்டு வந்துட்டு சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்க ருசியே தனியாக தான் இருக்கும். சின்ன பிள்ளையிலேருந்தே அப்படி தான் 4 மணிக்கு ஸ்கூல் விட்டோன்னே பேக்கெல்லாம் பறக்க விட்டுட்டு நேராக அடுப்பாங்கிற போயிட்டு தட்டு ஃபுல்லாக சோறு எடுத்துகிட்டு வந்து டோரா புஜியை பேன்னு பார்த்துக்கிட்டு இருப்பேன். 5 மணிக்கெல்லாம் படிக்க போயிடணும் இல்லை, எங்கள் அம்மா அடி நொறுக்கிடுவாங்க. அப்புறம் சீக்கிரம் படித்து எல்லாம் ஒப்பிச்ச பிறகு இந்த திருமதி செல்வம் கோலங்கள் இதெல்லாம் நைஸாக அப்படியே பார்த்துக்கலாம். இந்த கொடை வந்து ஏஜியோவில் தான் வாங்கினேன். குட்டியோண்டு இருக்கும், ஆனால் திறந்தா நல்ல பெருசு. இதுக்கு கூட வந்து ஒரு க்யூட்டான பவுச் வேறு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ஹேண்டியாக இருந்தது. ஏதோ டார்ச் லைட் மாதிரி தான் இருக்குது. நான் இப்படி உட்காந்து விளையாண்டுக்கிட்டு கிடந்தேன். இது லியான்றவங்க ரொம்ப நாளாக எனக்கு ஃபோன் வாங்கணும் அப்படின்னே சொல்லிட்டு இருந்ததுனால சரி கடைக்கு போய் ஃபோனை வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஃபோனை பார்த்துக்கிட்டு இருந்தோம். என்ன தான் புது ஃபோன் வந்தாலும் இதில் இந்த பாம்பு கேம்னால் யாரும் வைக்க மாட்டாங்க. நான் புலம்பிக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் நாளைக்கு இந்த கொழுக்கட்டையில் இந்த வெள்ளம் வச்சு அது பண்ணலான்னு சொல்லி ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த வெள்ளத்தை உடைக்கிறதுக்குள்ளே எனக்கு கொழுக்கட்டை பண்ணுற ஆசையே போயிடும் போல். ஒன்றும் வேண்டாம் எதுவும் வேண்டாம், பேசாமல் போய் தூங்கிடலான்னு தான் நினச்சேன். அப்புறம் இருக்கிற கொஞ்சோண்டையும் சுரண்டுவோன்னு சொல்லி சுரண்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். நாளைக்கு ஒழுங்காக கொழுக்கட்டை வந்துடணும்ப்பா சாமி.